கால் பண்ணி டவுட்டு கேட்குறீங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணது தான் திரும்பியுமே சொல்ல போகிறேன். அந்த கீழமை நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் தாலுக் கோர்ட் இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அக்டோபர் மந்தில் நடக்கலை அப்படின்னா அது எப்போ நடக்கும் அதுதான் கேள்வியே. எம்எஸ்சி கால் பண்ணி கேளுங்க, அவங்க தானே கேட்கணும். அப்படி அடுத்த மாதம் அக்டோபரில் நடத்தி முடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் கழித்து அடுத்த வருஷம், அதாவது 2026 ஜூலை மாதம் அல்லது ஜூலை மாதத்துக்கு மேலே கூட ஆகிடும் அவங்க அப்பாயின்மெண்ட்டை போட்டு முடிக்க. அப்படிலாம் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு 2.25 வருஷம் டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி. எப்படி 2.25 வருஷம் டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்றது போயிடும். வரக்கூடிய அக்டோபரில் அவங்க ப்ராக்டிக்கல் நடத்தி முடிக்கல அப்படின்னா, இதை நான் போன வீடியோவிலே சொல்லிட்டேன். இதை நீ ஓயாமல் எனக்கு கால் பண்ணி கேட்கணும் அவசியம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், இந்த இதுவும் ஈக்குவலாக வந்துருச்சு, அதான் ஹைகோர்ட்டு அதுவுமே ஈக்குவலாக வந்துருச்சு. மார்க்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க. 30ஆம் தேதி அதுவும் முடிஞ்சுன்னா அப்போ ஒட்டுமொத்தமாக கீழமை மேலமை சேர்த்து வைக்க போகிறாங்களா? அது ஒரு கேள்வி. கால் பண்ணி அதையும் கேட்குறீங்க. ஆக்சுவலி கீழமை நீதிமன்றத்துக்கு ரிட்டன் எக்ஸாம், ப்ராக்டிக்கல், அப்புறம் இன்டர்வியூ, இதுதான் ப்ரொசீஜர். அங்கே மேலமை, அதான் மேலமை நான் ஹைகோர்ட் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, ரிட்டன் எக்ஸாம், ரெண்டாவது ப்ராக்டிக்கல் கிடையாது, ஸ்கில் டெஸ்ட்டு, ஓகேவா? மூணாவது வந்து இன்டர்வியூ கிடையாது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கு மார்க் போடுறாங்க, சிவிக்கு தான் மார்க் போடுறாங்க. அதான் மூணாவது ஸ்டேஜ் இந்த ஹைகோர்ட் எக்ஸாமில், ஓகேங்களா? ரெண்டுக்குமே வேறு. ஸோ அப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கீழமைக்கு ப்ராக்டிக்கல், இங்கே ஹைகோர்ட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ரெண்டுக்குமே முரண்பாடுகள் இருக்குது. இதுக்கு செயல்திறன் தேர்வு, அதுக்கு நடைமுறை தேர்வு, ரெண்டுக்குமே ஒன்றா வைக்கிறதுல முரண்பாடுகள் அப்படின்றது ஏற்படுது. அப்படியே அவங்க எம்எஸ்சி முடிவு பண்ணி வச்சாலும் அது எப்படி வைக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது, ஓகேங்களா? இதை பற்றி நீங்கள் கால் பண்ணி கேட்குறது எம்எஸ்சி கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பட் இருந்தாலும் என்னோடய கடமை நான் சொல்ல வேண்டியது, அது ப்ராக்டிக்கல், இது ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக குறிப்பாக சொல்லிடுறேன். ஒரு நாள் ஒரு அப்டேட் வருது கீழமை நீதிமன்றத்துக்கு, அதான் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் கோர்ட்டுக்கு ஒரு அப்டேட் வருது. ஹால் டிக்கெட் படக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஷார்ட் லிஸ்ட் ஹால் டிக்கெட் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுறாங்க, 10 நாள் அல்லது ஒரு வாரத்தில் ப்ராக்டிக்கல் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த சமயத்தில் தக்கடா புக்கடான்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்படுத்தாதீங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாலே பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்றத தெளிவாக அதை மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, எப்படியும் இனிமேலும் காலதாமதம் பண்ணிட மாட்டாங்க அந்த கீழமை நீதிமன்றம் ப்ராக்டிக்கலுக்கு தான் சொல்கிறேன். இந்த அக்டோபர் மாதத்துலேயே ப்ராக்டிக்கலை வச்சு முடிச்சுடுவாங்க, நடத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஓகேங்களா? அதனால் வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இது யாருக்குன்னா, இப்போ ஹைகோர்ட்டில் இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களில் அதிக மார்க் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கட் ஆஃப் நம்ம வீடியோ போட்டிருந்தோம்ல. ஸோ அதிக மார்க் எடுத்து ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் சரி. இல்லை கீழமை நீதிமன்றத்துக்கு நான் இப்போ தான் ப்ராக்டிக்கல் அவங்க பேஜ் நியூ பேஜ் சேர்ந்ததே கிடையாது, நியூ பேஜ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்களும் வில்லிங்காக உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நியூ பேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி.